பிடித்த வலையில சிக்கின விஜயா, மீனா போடுற ஆட்டம், மனோஜ் அடி வாங்குறத கண்குளிர பார்க்குற ரோகிணி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரியலில் மனோஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பயந்த ஸ்வாபம் கொண்டவர். அதனால் ஈஸியாக அவர் தப்பு பண்ணினாரு அப்படின்னா மாட்டிக்குவார் அப்படிங்கிறது முத்துவுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுனா மனோஜ் செஞ்ச பொய் புத்தலாட்டத்தை வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத யோசிச்ச முத்து மந்திரவாதியம் மந்திரிகம் இந்த மாதிரியான பொய் சொல்லி ஒத்த எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து மொத்த விஷயத்தையுமே அப்பட்டமாக தெரியப்படுத்திட்டாரு. அதாவது எலுமிச்சை பழத்தை பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணால் தங்க நகையை யார் எடுத்துகிட்டு போயிட்டு கவரிங் நகையாக மாற்றி வச்சாங்களோ அவங்களோட வாய் கோண வாயாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரியா முத்து சொல்லிட்டாரு. இதனால் பயந்து போன விஜயா அண்ட் மனோஜ் வேற ஒரு மந்திரவாதியை சந்தித்து புது எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சுட்டாங்க. ஆனாலும் மனோஜுக்கு இருந்த பயத்தினால விடிய விடிய தூங்காம புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட முத்து இன்னும் பயத்தை அதிகரிக்கிறதுக்காக ஒரு ஆட்டம் ஆடினாரு. அதன்படி மனோஜ் உண்மையிலேயே பயந்து போய் விஜயா கிட்ட முத்து வச்ச எலுமிச்சை பழத்தை எடுத்து தூர போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால விஜயாவும் அந்த எலுமிச்சை பழத்தை பூஜை ரூம்ல இருந்து எடுத்துட்டு வராங்க. அந்த நேரத்துல முத்து எல்லாரையுமே கூப்பிட்டு விஜயா அண்ட் மனோஜோட உண்மையான முகத்திரையை வெட்ட வெளிச்சமா காட்டிட்டாரு. அப்போது மனோஜ் கிட்ட அதட்டி கேட்ட அண்ணாமலை, என்னை மன்னிச்சிடுங்க அப்பா, நான் தான் மீனாவோட நகையை எடுத்துகிட்டு போய் விற்றுட்டேன், அதுக்கு பதிலாக தான் கவரிங் நகையை எடுத்து வந்து அம்மா கிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இது கேட்ட அண்ணாமலை மனோஜை பயங்கரமாக வெளுத்து வாங்குற அளவுக்கு அடிச்சிட்றாரு. விஜயா தடுக்கும்போது அண்ணாமலை, நீ எல்லாம் பேசாத, வாயை திறக்காத, அப்படிப்பட்ட ஒரு அம்மா வீட்டில் இருந்தால் பிள்ளைங்க தப்பு பண்ண தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி விஜயாவுமே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு. அதோட மனோஜ் அடி வாங்கும்போது ரோகிணி தடுக்க முடியாமல் வேடிக்கை மட்டும் பார்க்குறாங்க. ஆக மொத்தத்தில் மனோஜன் விஜயா கையும் களவுமா மாட்டின நிலையில் ரோகிணி போட்ட ஆட்டத்துக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு காட்டிட்டாரு முத்து. இதை யூஸ் பண்ண மீனா ரோகிணி கிட்ட, இப்போ புரியுதா என் புருஷன் எதுக்கு உங்கள் புருஷனை எப்போ பார்த்தாலுமே மட்டம் தட்டி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரோட செய்கையெல்லாம் அப்படி தான் இருக்குது. இவர் சொந்தமாக சம்பாதிச்சு லாபம் சம்பாதிச்சதா சொல்லி என் புருஷனை எப்படி நீங்கள் அவமானப்படுத்தி பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணியை மீனா நல்லா குத்தி காட்டி பேசுகிறாங்க. இதுதான் மீனாவோட ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறதுக்கு ஏற்ப ரோகிணியை வச்சு செய்ய போகிறாங்க மீனா. இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச நிலையில் ஸ்ருதி அண்ட் ரவி மனோஜை ஏளனமாக பார்த்து நக்கல் அடித்து பேசுகிறாங்க. இது மனோஜுக்கு கிடைச்ச தண்டனை அப்படிங்கிறத விடவும் ரோகிணிக்கு கிடைத்த தண்டனை அப்படின்னு சொன்னால் தான் கண்டிப்பாக அது சரியாக இருக்கும். ரோகிணிக்கு கிடைத்த அவமானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை இப்போ முத்து அண்ட் மீனா 2 பேருமே பண்ணிட்டாங்க. இதே மாதிரி மனோஜ் பிஸ்னஸ் பண்ணுற பணம் ஜீவா கொடுத்த அண்ணாமலையோட பணம் அப்படிங்கிறதுமே கூடிய சீக்கிரமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரோகிணியை கண்மூடித்தனமாக நம்புகிற விஜயாவோட ஆட்டத்துக்கு இது தரமான ஒரு பதிலடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாகவும் இந்த சீரியல் பார்த்துட்டு இருக்கிற ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. ஸோ எனிவே இந்த கவரிங் நகை விஷயம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா சீக்கிரமே பார்த்தீங்கன்னா கிறிஷோட பர்த்டே வர போகுது அப்படிங்கிற மாதிரியா சொல்லி தன்னுடைய அம்மாவை கிறிஷ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக கிறிஷை பார்க்குறதுக்காக ரோகிணி வந்துட்டு அங்கே போவாங்க. ஸோ அதனால் இன்னும் ஒரு சில அப்கமிங் கண்டென்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணியோடைய இந்த பொய் புத்தலாட்டம் சிக்குமா சிக்காதா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களை எதிர்பார்க்க வச்சு கண்டிப்பாக இயக்குனர் ஏமாற்ற தான் போகிறாரு. ஸோ மேபி அதுதான் அப்கமிங் சீக்வன்ஸாகவும் இருக்க போகுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.